ஆல், வெல்கம் பேக் டு அக்கினிஷா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெட்னஸ்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிருத்திகை. ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே நான் வெளியே தண்ணிலாம் தெளித்து கோலம் போட்டுட்ருக்கேன். அக்கி உள்ளே இருக்க அடுப்புலாம் கழுவிட்டுருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு அம்மா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்கலாம் வாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கிச்சனில் இருக்க டப்பாலாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதை எடுத்து கழுவிடலாம், நம்ம அக்கிமாவுக்கும் நிஷா குட்டிக்கும் காலேஜ் வைக்கிறதுக்குள்ளே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து தான் ஆளுக்கு ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா குட்டி மாப் போட்டிருக்காங்க. நான் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டே இருந்தேன். நம்ம நிஷா குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கழுவிடலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கோம். பாக்கியமா கடையை பார்த்துக்கினே கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை செஞ்சுட்டே இருக்காங்க. நாங்கள் மேலே போயிட்டு மாடி கொஞ்சம் அழுக்காக இருந்தது, பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருக்கிட்டு இருந்தேன் நான். நம்ம நிஷா குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு மறுபடியும் அவங்களும் பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தமாக பெருக்கிட்டு அப்புறமா கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா குட்டி எவ்வளோ அழகாக பெருக்கிறாங்கன்னு பாருங்கள். அம்மா என்னை பெருக்கிட்டு நான் அக்கியில் போயிட்டு அக்கிமா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. கீழே பார்த்தா அக்கி வீடு பெருக்கிட்டு ஒட்டனை அடிச்சுட்டு மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாப் போட்டுட்டு இருந்தா. அக்கி அழகாக க்ளீனாக பெருக்கி மாப் போட்டா. நான் மாடி மேலே அம்மா வரத்துக்குள்ளே கண்டெய்னர்ஸ்லாம் கவுத்து வைக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் கவுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே அம்மா இங்கே பார்த்தாங்க. இங்கே கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி விட்டேன் நான். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா. ஃபைனலாக நாங்கள் கவுத்துட்டு கீழே இறங்கிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் இருந்தது. ஸோ மோனி வந்திருந்தான், அவன்கிட்ட காய வச்சுட்டு வர சொன்னோம். அவனும் போயிட்டு குட் பாயாக காய வச்சுட்டு வந்துட்டான். நாங்கள் மார்னிங் டிஃபனுக்கு சேமியா தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி, குட்டி பையன் போனானே, அவன் எப்படி காய வச்சுருக்கான்னு பார்த்தா சூப்பராக காய வச்சுருந்தான். அப்புறமா மதியத்துக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிஷா குட்டி காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன செஞ்சேன்னா உருளைக்கிழங்கு தொக்குன்னு தான் சொல்லணும் இதை. ஏன்னா நிறைய வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து செய்யுது. இது நம்ம அகிமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே நல்லா தோல் உரிக்காமல் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டோம்னா தொக்குக்கு நிறைய வெங்காயம் தக்காளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இது வதங்கி வந்தவுடனே நம்மளுடைய உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தோல் எடுக்காமலே கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கி வந்தவுடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைச்சது அதை கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை மிளகாத்தூள் வாசனை போயிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சைடில் இன்னொரு கடாய் வச்சு லெமன் ரைஸும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்து பொரிஞ்சு வரட்டும்.
நான் வந்து காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுப்படுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா அதில் வந்து ஒரு அரை பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறம் இது கூட வந்து லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சாதம் போட்டு கிளறினா நம்மளுடைய லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். சைட்லேயே வந்து உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தேன். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா வதங்கி தொக்கு மாரி வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்மளுடைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கண்டெய்னர்ஸ்லாம் காஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிக்குட்டியை போய் எடுத்துகிட்டு வர சொன்னோம். அவனையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட் வந்து லன்ச் மெனு தான் போட்டிருக்கோம் பாருங்கள். சுட சுட லெமன் சாதம், சுரக்காய் கூட்டு, தயிர், உருளைக்கிழங்கு தொக்கு. அப்புறம் லஞ்செலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 6 o'clock போல் நாங்கள் வந்து கண்டெய்னர்ஸில் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். நான், அம்மா, மோனி, அக்கி நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருந்தோம். மாவுலாம் வந்து ஜலிச்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜலிச்சுட்டு ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற திங்ஸ்லாம் இருந்தபடியே அப்படியே ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து புதுசாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லலாம் பாதாம், கிரேப்ஸ் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருந்தோம். இன்னும் மற்ற கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பருப்புலாம் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதை ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த ரவுண்டு கண்டெய்னர்ஸ்லாம் அதோட ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கண்டெய்னர்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அம்மா வந்து கடையில் கடுகு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து வெறும் கடுகாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து அது கூட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்துட்ருக்கேன். இதை வந்து முழு உளுத்தம்பருப்பாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் ரெண்டாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்த்து நம்மளோட அஞ்சலி பெட்டியில் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். என் கூட மோனிக்குட்டி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்லேயே அடுக்கி வச்சுட்டாங்க. அம்மா தான் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கான டே இப்படி தான் பிஸியாக போச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய்.